இன்னைக்கு நாம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு கேட்டா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இப்போ வந்து ஆன்லைன்ல எல்லாமே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரி நம்மளும் ஒரு தடவை வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு நாங்களும் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து 999 ரூபாய், அதாவது 999 ஆஃபர். இது பேக்கிங் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள இருக்கிற பொருள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது ஒர்த்தா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கடையோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு கடைசியில சொல்றோம், நீங்களும் வாங்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இது பேரிச்சம்பழம், இது வந்து 1/2 கிலோ இருக்கு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 1/4 கிலோ இருக்கு. கருப்பு திராட்சை அது 1/4 கிலோ. பாதாம் 1/4 கிலோ இருக்கு. வால்நட் 1/4 கிலோ இருக்கு. அதுக்கப்புறம் பிஸ்தா இருக்கு. பிஸ்தாவும் 1/4 கிலோ பேக்கெட் தான். இப்ப இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்தா பாருங்க நல்லா இருக்கு. இது வந்து ஷெல்லோடயே இருக்கு. இன்னொன்னு வந்து ரோஸ்டட், இது சால்ட் போட்டிருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே வந்து ஒரு மாதிரி சிக்கு வாசம் பழசு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எல்லாமே ஒரே சைஸ் ஆகும். அதே சமயம் புதுசா தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. இது கண்டிப்பா இது வந்து நம்ம வந்து ஓகே சொல்லலாம். அடுத்தது பார்க்கலாம். வால்நட். இந்த வால்நட் வந்து நல்லா இருக்கு. ஒரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சு இருக்கும். இது அந்த மாதிரி இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. முழுசாவும் இருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. இத வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதுல லைட்டா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. இத வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது சேர்த்திக்கலாம். இல்ல அப்படின்னா இதை எப்படி சாப்பிட வைக்கிறதுனா இதையும் இது கூட கொஞ்சோண்டு கிரேப்ஸையும் கொடுத்து ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா இந்த ரெண்டோட டேஸ்டும் சேரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் வேணா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்க்கலாம். முந்திரி வந்து முழு முந்திரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கலர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் லைட் கலரா இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஒரே சைஸா தான் இருக்கு. முந்திரி வந்து நல்லா இருக்கு. இந்த முந்திரி வந்து நம்ம டிமார்ட்ல பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் ஒரு 1/4 கிலோ முந்திரி வந்து 300 ரூபாய் அந்த ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. இது வந்து நல்லா இருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. அடுத்ததை பார்க்கலாம். கிரேப்ஸ். இது வந்து கருப்பு கிரேப்ஸ் தான். இது குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து நைட்ல ஊற வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே இது வந்து சாப்பிடலாம். இது வந்து 1/4 கிலோ பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இது வந்து அதாவது கொட்டையோட தான் இருக்குது. இதுல வந்து சீட்லெஸ் இருக்கு, சீடு இருக்கு. சீடோட கொடுக்கறது தான் நல்லது. இது வந்து சீடு தான். இதுல மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிறது ஒரு 10% அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். மற்றபடி இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இப்ப அடுத்ததை பார்க்கலாம். பாதாம் வந்து 1/4 கிலோ. இதுவும் வந்து நல்லா இருக்கு. இது வந்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா எல்லாமே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. எதுவுமே வந்து நமுத்து போன மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த பாதாமும் வந்து எல்லாம் ஒரே சைஸா இருக்கு. அதே மாதிரி நல்லாவும் இருக்கு. இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். பேரிச்சம்பழமும் நல்லா இருக்கு. ரொம்ப பழசா இல்ல, அதே மாதிரி குட்டி குட்டியாவும் இல்ல, நல்ல பெருசாவும் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னொன்னு நம்ம வந்து பேரிச்சம்பழம் வந்து பிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி பூச்சி வந்திருக்கும். இல்ல அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஊறி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இது நல்லா இருக்கு. நான் பிச்சு காமிக்கிறேன். கொட்டையோட தான் இருக்கு. பேரிச்சம்பழமும் நல்லா இருக்கு. இந்த பேரிச்சம்பழம் மட்டும் 1/2 கிலோ பேக்கிங். இதுல இருக்கிற எல்லா பொருளுமே நல்லா இருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். 1100 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்து தான். கீழே அட்ரஸ் தரோம். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க.